அதாவது சிம்பிளாக காரியங்கள், வாதைகள், அந்த நாள்ல வாதை, ನೋಯಿಗಳು ಎಷ್ಟೆಂಗೂ ಪರವಿನ ಈ ದಿನದ ದೇವರ ವಾರ್ತೆ ಅದು ಹೋರಾಟವು ವ್ಯಾಧಿಯು ದೇಶವನ್ನು ಹರಡಿತು. ಎಲ್ಲ ಅದಾವುದು ವಾದೆಗಳು, ಎಲ್ಲ ನೋಯಿಗಳು, ವೈರಸ್ಗಳು, ಭೀಕರವಾಗಿ ಎಲ್ಲ ರೋಗಗಳು, ವೈರಸ್ಗಳು ಹರಡಿತು ಆ ದಿನಗಳಲ್ಲಿ. இந்த பாலாக் என்பவன் அவன் என்ன பண்றான், ஈஸ்வர ஜனங்களுக்காக பிள்ளையாண்டே போய் என்ன செய்யறான், பிள்ளையாண்டே போயிட்டு பணம் கொடுத்து ஈஸ்வரனை சபிக்கணும்னு சொல்லி என்ன சொல்றான் இவன், பாலாக் சொல்றான். அப்போ பிள்ளையாண்டே போய் சொல்றான், அவன் ஈஸ்வரனை சபிக்கணும் என்று. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಶಪಿಸಬೇಕೆಂದು ಅವರ ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವನು ಹೋಗಿ ಅವನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. பாலாக் சொல்றான், ஹalleluya, அவன் ಹೇಳ್ತಾನೆ, பிள்ளையாண்டே போய் ஆனால் அவனால என்ன செய்ய முடியல, சபிக்க முடியல, கிறிஸ்துவை சபிக்க முடியாது. ಆದ್ದರಿಂದ ಅವನು ಹೋಗಿ ಶಪಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ಶಪಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya, ஹalleluya. அப்போ அந்த பிள்ளையாண்ட என்ன பண்றான் தெரியுமா, ಆಗ ಅವರ ಮಗನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ, ಒಂದು செய்யலாம், ನಾವು ಒಂದು ಮಾಡೋಣ, இதெல்லாம் வந்து செய்ய முடியாது, இல்ல ಇವರನ್ನ ಏನು ಮಾಡಕ, இவங்க கூட போய் கடந்து கொண்டு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாய் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள நம்ம என்ன செய்யலாம், அபிகிரத்துக்கு கொண்டு வந்து ஆராதனைக்கு, அதாவது ஆராதிக்கப்படியாக கொண்டு வரலாம் என்று சொல்றோம். ನಮ್ಮ ಜನಗಳೆಲ್ಲ ಅವರ ಜನಗಳ ಜೊತೆ ಸೇರಿಕೊಂಡು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಅವರನ್ನು ವಿಗ್ರಹದ ಕಡೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋಣ, ಕರ್ಕೊಂಡು ಬರೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. ಅವ್ರಿಗೆ தெரியாது தேவனை ஆராதிக்க விட்டால் என்ன நடக்கும் என்று தெரியாது, ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡದೆ ಬಿಟ್ಟರೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. நிறைய பேர் ஆராதனை கலந்துக்கிறதில்ல, ಇವತ್ತು ಅನೇಕರು ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್, ஹalleluya, ಆಮೆನ್, ஹalleluya. ಸಂಗೀತம் 106 ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 106ನೇ ಅಧ್ಯಾಯ நீங்கள் வாசிக்கலாம், ನೀವು ಓದಿರಿ, 30ನೇ ವಚನ, 30ನೇ ವಾಕ್ಯ. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. ஹalleluya, ஹalleluya. பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான், பினெகாசನು ಎದ್ದು ಅವರನ್ನು ದಂಡಿಸಲು ಆ அப்போது அந்த எல்லா வைரஸ்கள், எல்லா நோய்களையும் நீங்கினது, ಆ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಗಳು ನಿಂತು ಹೋಯಿತು. ஹalleluya, ஹalleluya. இந்த பினெகாஸ் யாரு, ಈ பினெகாಸ್ ಎಂಬುವರು ಯಾರು, ஆரோனுடைய பேரன், ಆರನೇ ಎಂಬುವರ ಅವರ ಮೊಮ್ಮಗ, எலியேசருடைய மகன், ಎಲಿಯೇಸರನ ಮಗನು. ஹalleluya, ஹalleluya. பிரியமானவர்களே, இந்த நாளிலே வியாதிகள், தொல்லைகள் ஏன் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗಳು, ಹೋರಾಟಗಳು ಯಾಕೆ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன் இந்த வியாதி வருவதற்கு காரணம் என்ன, நோய் வருவதற்கு காரணம் என்ன, ಈ ವ್ಯಾಧಿಗಳು, ರೋಗಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஆமென். பரிசுத்தமானவர்கள் நீங்கள், பரிசுத்தமானவர் நாம், பரிசுத்தமாய் இல்லாவிட்டால், ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕಾಗಿರುವ ನೀವು ನಾನು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣದಿಂದ, ஹalleluya, ஹalleluya. அப்பொழுது பினெகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்து அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. பினெகாಸನು ಎದ್ದು ನಿಂತು ನ್ಯಾಯ ಮಾಡಲು ಆಗ ವ್ಯಾಧಿಯೆಲ್ಲ ನಿಂತು ಹೋಯಿತು. அது தலைமுறையாக ஆமென், ಅವನು ಮಾಡಿದ್ದು ತಲತಲಾಂತರಕ್ಕೂ ನೀತಿ ಎಂದು. சபையார் எல்லாம், ಸಭೆಯವರು ಎಲ್ಲರೂ என்ன செய்றாங்கன்னா அழுது கொண்டிருக்கிறாங்க, ಎಲ್ಲರೂ ಅಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya, ஹalleluya. மோசையால செய்ய முடியாத காரியங்கள், ಮೋಶೆಯಿಂದ ನಡೆಸಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯವು ஆமென், பினெகாஸால முடிந்தது, பினெகாಸನಿಂದ ಸಾಧ್ಯವಾಯಿತು. ஒரு உண்மை சொல்லுகிறேன், ಒಂದು ನಿಜವಾದ ಮಾತು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. ஒரு வியாதி இருக்கக்கூடாதுன்னா நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும். ಒಂದು ವ್ಯಾಧಿ ಇರಬಾರದೆಂಬುದಾದರೆ ನಾವು தொல்லை வரக்கூடாதுன்னா பரிசுத்தமா இருக்க வேண்டும். ನಮಗೆ ಹೋರಾಟಗಳು ಬರಬಾರದಂದ್ರೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. எந்த நோய், எந்த வியாதி வரக்கூடாதுன்னா உங்க ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். இரண்டாவது, தேவனோட ஐக்கியம் இருக்க வேண்டும். ನೀವು ಯಾವ ರೋಗವು, ಯಾವ ವ್ಯಾಧಿಯು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಬಾರದಂದ್ರೆ ನೀವು ದೇವರ ಸಂಗಡ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. ஹalleluya, ஹalleluya. என்னாகும் புத்தகங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 25:3 வசனங்கள். ಅರಣ್ಯಕಾಂಡ இப்படியே 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ.
இப்படியே இப்படி இஸ்ரவேலை பாகாலையோரை ஆ. பற்றி கொண்டார்கள். ஆ. அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது. ஆமென். எல்லாம் பாகல்களை விக்கிரகங்களை பற்றி கொண்டார்கள். ಎಲ್ಲ ಪಾಗಲ್ ದೇವತೆಗಳನ್ನು ಎಲ್ಲ ಆರಾಧಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அதனால வாதைகள் உண்டானது. ಆದ್ದರಿಂದ ವ್ಯಾಧಿಗಳು ಉಂಟಾಯಿತು. ஒரு வியாதி வர தேசமா கூட இருந்தா ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ಇದ್ದರೆ ನಮಗೆ ಒಂದು ರೋಗವೂ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனோடு இல்லாவிட்டால் ದೇವರ ಸಂಗಡ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ அன்னைக்கு பாருங்க ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಿರಿ இந்த என்ன பண்ணிக்கிறாங்கன்னாக்கா ஆரோனுடைய பேரனாகிய பினேகாஸ் அவன் நீதியை செய்தனாலதான் இந்த வாதை நின்றது. ಆರೋನನ ಮೊಮ್ಮಗನಾದ ಫಿನೆಹಾಸನು ನೀತಿ ನ್ಯಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ದರಿಂದ ರೋಗವು ನಿಂತು ಹೋಯಿತು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாலாக் என்பவன் அவன் ஈஸ்வரரை சபிக்க வேண்டும் என்று பணம் கொடுத்து பிள்ளையாட்டானை அவனுக்கு ஆனாலும் அவன் செய்த நோக்கம் பாருங்க முழுமை எடுக்கப்பட்டு நம்மை கூப்பிட்டு அப்படியே அவன் அந்த பாலத்து அதாவது அந்த யாரு இந்த பாகரை ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக கலந்து கொள்ளும்படியாக அதில் கலந்து கொண்டு இப்படி ஈடுபட்டதால ஈஸ்வர ஜனங்கள் எல்லாம் வாதியில் வந்தது. ಪಾಗಲ್ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತಹ ಜನರು ಶಪಿಸುವಂತೆ ಅವರು ಹಣವನ್ನು ಕೊಟ್ಟರು. ಆದರೂ ಶಪಿಸ ಸಾಧ್ಯವಾಗದೆ ಹೋದುದರಿಂದ ಆ ಜನರೆಲ್ಲ ಇಸ್ರೇಲ್ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ಅವರನ್ನು ವಿಗ್ರಹಗಳಿಗೆ ತಂದು ಶಾಪವನ್ನು ತರುವಂತೆ ಮಾಡಿ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು ಬರಮಾಡಿದರು. கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய கர்த்தருடைய உக்கிரமான கோபம் ஆமென். ஹalleluya. ஹalleluயா. 7 வசனங்கள். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluயா. பாருங்க பினாகாஸ் என்ன நீதி செய்தான்? ಫಿನೆಹಾಸನು ಏನು ನೀತಿಯನ್ನು ನಡೆಸಿದನು? என்ன நீதினாலே இந்த வாதை நின்றது? ಯಾವ ನೀತಿ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಈ ರೋಗಗಳು ನಿಂತು ಹೋಯಿತು? ஹalleluya. ஹalleluயா. மோவாபுடைய ஸ்திரீகள் ಮೋಹಾರ್ ಎಂಬುವ ಸ್ತ್ರೀಗಳು தேவ பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னா அந்த வாதைகள் அதிகம் பொழுது ಆ ರೋಗಗಳು ಬರುವಾಗಲೇ இங்கே விக்கிரங்கள் இரண்டாவது வேசிதனம் விபச்சாரங்கள் ஈடுபட்டார். ಒಂದು ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ, ಇನ್ನೊಂದು ವ್ಯಾಭಿಚಾರದಲ್ಲಿ ಅವರು ಒಳಪಟ್ಟರು. ஹalleluya. 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 இந்த மோவாபுடைய அந்த பெண்கள் என்ன கொண்டு அழைத்து கொண்டு போய் வேசிதனம் மறுபடியாக அழைத்து கொண்டு போனான். ஆனால் வாதைகளோ அதிகமா இருக்கிறது, கண்ணீரோ அதிகமா இருக்கிறது. ಮೋಹಾಬ್ ಸ್ತ್ರೀಯರೊಡನೆ ವ್ಯಾಭಿಚಾರ ಮಾಡಿದರು, ಆದರೆ ಕಣ್ಣೀರುಗಳು ರೋಗಗಳು ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. ஹalleluya. ಹalleluya. வாதி நிற்கவே இல்லை. ಆ ಹೋರಾಟಗಳು ನಿಲ್ಲಲೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. தேசம் முழுவதும் ದೇಶಾದ್ಯಂತ தேசம் முழுவதும் ಎಲ್ಲೆಡೆ மறுபடியும் வாசிக்கிற 6 வசனங்கள். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரனாகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பின் கூடாரத்துக்கு முன்பாக அழுது கொண்டு நிந்தையில் நிற்கையில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் மீதியான ஸ்திரீயை தன் சகோதரத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை ஆசிரியராகிய ஆரோன் குமாரனாகிய எலெசியான் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் எடுத்து பிடித்து ஆமென் போதும். ஹalleluya. ஹalleluya. வேசிதனம் ವ್ಯಾಭಿಚಾರ வேசிதனம் ಜಾರತ್ವ இன்னைக்கு இப்படிதான் வேசிதனம் இன்னைக்கு பசுத்த ஜீவியனா உங்க உடல்ல வியாதிகள் வருவதற்கு காரணங்கள் ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ರೋಗಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ சிந்தனையில ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲಿ சிந்தை பரிசுத்தமா இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. எதுக்கு சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya.
சிந்தை ನಮ್ಮ ಆಲೋಚನೆಗಳು. உபவாகம் வாசிக்கலாம். உபவாகம் 23 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 23ನೇ ಅಧ್ಯಾಯ 14வது வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களுக்கு உனக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திலே பாய்த்துக்கொண்டே உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்போது கவனிங்க, ಇವಾಗಲೇ ಗಮನಿಸಿರಿ. உன் ஆண்டவராகிய வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் ரட்சிக்கும்படி, ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡುವಂತೆ, உங்கள் மீட்கும்படி ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವಂತೆ நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? ನೀವು ಏನ್ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆண்டவர் ஒரு பரம வைத்தியராக இருக்கிறபடியால் ಕರ್ತನು ಒಬ್ಬ ಪರಮ ವೈದ್ಯನು ಆಗಿರುವುದರಿಂದ அநேகர் வியாதி 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 என்று சொல்லுகிறார்கள். ಅನೇಕರು ರೋಗ 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 ಅಂತ ಹೇಳುವವರು. ಅದಕ್ಕೆ காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇ பாவம், ಪಾಪವು, பாவங்கள், ಪಾಪಗಳು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒழுங்கா உண்மையா வாழாதவிட்டால், ನೀತಿಯಾಗಿ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಜೀವಿಸದೆ ಹೋದರೆ எப்படி நமக்கு இப்படிப்பட்ட வாதைகள் வருகிறது? ಯಾಕೆ ನಮಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಬಾಧೆಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ? தேவனை கர்த்தர் ரட்சிக்கும்படி உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கும்படி உன் பாதையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ பார்க்கலையா? ಅವರು ಸಂಚರಿಸುತ್ತಿರುವುದನ್ನು ನೀನು ನೋಡಲಿಲ್ವಾ? உங்க ஏரியால, ನಿಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲೇ, உங்களுடைய பெங்களூர்ல, ನಿಮ್ಮ ಒಂದು இருக்கிற ஸ்தலத்தில ನೀವು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ அவர் உலாவித்துக் கொண்டிருக்கிறார். உலாவுகிறார். ಸಂಚರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஆனால் நீ ஒரு பாவி போல, ஒரு உலகத்தாரை போல நீ பாவம் செய்கிறாய். ಆದರೆ ಲೋಕದವರ ಹಾಗೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡುವುದೇ ಆದರೆ சிக்கிக்கொள்வாய். ನೀನು ಅದರಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುವಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. சபையார் அழுகிறார்கள். ಸಭೆಯವರೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಅಳುತ್ತಾ கொண்டிருக்கிறார்கள். ಅಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. அழுது கொண்டிருக்கிறார்கள். ಅಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. எந்த நோய் சுகமாகல, எந்த வாதையும் போகல. ಯಾವ ರೋಗವೂ ಸ್ವಸ್ಥವಾಗಲಿಲ್ಲ, ಯಾವ ಹೋರಾಟವು ಬಾಧೆಗಳು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பரிசுத்த இல்லனா ಪರಿಶುದ್ಧವು ಇಲ್ಲದೆ வியாதி வருவதற்கு வாய்ப்பு. ರೋಗ ಬರುವುದಕ್ಕೆ ಅವಕಾಶ. ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருந்தது போல உலகம் இல்ல. ಒಂದು 30-40 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಇದ್ದ ಹಾಗೆ ಕಾಲ ಈ ರೀತಿ ಈ ಕಾಲ ಇವತ್ತಿನ ಕಾಲ ಇಲ್ಲ. நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ பல வியாதிகள். ಚೆನ್ನಾಗಿರುವವರಿಗೆ ಅನೇಕ ರೋಗಗಳಿದೆ. அப்படியானா ಹಾಗಾದರೆ நாம் பரிசுத்த ஜீவியம் இல்லாவிட்டால், ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ இந்த சரீரத்துல ಈ ಶರೀರದಲ್ಲಿ உங்களை தேடி வரும் வியாதிகள், ರೋಗಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು தேடி வரும் வியாதிகள், ರೋಗಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் பயப்படாதீர்கள். தேவன் உங்களை சுற்றி வருகிறார். அவர் உங்களை பார்க்கும் பொழுது நீ நீதிமானாய், பாவியா, இல்ல பாவத்தை ஜனமாய். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡು ಬರುವಾಗ ನೀವು ನೀತಿವಂತರ, ಪ್ರಾಮಾಣಿಕರ, ಇಲ್ಲವಾದರೆ ಪಾಪ ಮಾಡುವ ಜನರ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. உன் பாலைத்துக் கொள்ள ನಿನ್ನ உலாவிக் கொண்டிருக்கிறார். ನಿನ್ನ ಪಾಳೆಯದೊಳಗೆ ಅವರು ஆகையால் அவர் உன்னிடத்தில் உன் பாளையம், உன் ஊரு ನಿನ್ನ சுத்தமா இருக்க கடவுள். ನಿನ್ನ ಪಾಳೆಯವು, ನಿನ್ನ ಊರು ನಿರ್ಮಲವಾಗಿರಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நம்ம வீடு சுத்தமா இருக்கணும். ನಮ್ಮ ಮನೆ ಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, பரிசுத்தமா இருக்கணும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. வீடு கோயில போல காணப்படணும். ಮನೆ ದೇವಸ್ಥಾನದ ಹಾಗೆ இன்னைக்கு ಕಾಣಿಸಬೇಕು. எல்லா வீட்லயும் சண்டை சண்டை பிரச்சனை, போராட்டம், பாதைகள், வாதங்கள் இருக்கிறது. ಇವತ್ತು ಎಲ್ಲ ಮನೆಗಳಲ್ಲಿ ಜಗಳ ಜಗಳ, ಹೋರಾಟಗಳು, ವಾಗ್ವಾದ. ಭಯವಿಲ್ಲ. ಭಯವಿಲ್ಲ. இதுக்கு ஏன் வருது வியாதி? ಇವತ್ತು ರೋಗವು ಯಾಕೆ ಬರುತ್ತಿದೆ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க செய்த பாவம் தானே. ನೀವು ಮಾಡಿದಂತಹ ಪಾಪವು ತಾನೇ. நீ பரிசுத்தமான ஜீவிதத்தில் இருப்பாயானால், ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವುದೇ எந்த ಆದರೆ நோய் உன்னை அணுகாது. ಯಾವ ರೋಗವು ನಿನ್ನನ್ನು ಹತ್ತಿರ அபராதம் ಬರುವುದಿಲ್ಲ. அணுகாது. ಅದು ಬಂದರೂ ನಿನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ பரிசுத்தமானவர்களுக்கு வியாதி வருகிறது. ಪರ್- பரிசுத்தவான்களுக்கு வியாதி வருகிறது. ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೂ ರೋಗವು ಬರುವುದುಂಟು. ஆனா அது கொடுக்கிறது யாருன்னா சாத்தானு தான். ಅದು ಕೊಡುವುದು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದರೆ ಅದು ಸೈತಾನನು. அது நாம் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம், பிரச்சனை வந்த பிறகு நாம் எப்படி இருக்கிறோம், நீதியாக்கிறோமா என்று பார்க்கிறார். ನಾವು ಹೇಗೆ ಇರ್ತೀವಿ, ಹೇಗೆ ನಡೆದುಕೊಳ್ತೀವಿ, ತೊಂದರೆಗಳು ಬಂದ ನಂತರ ಹೇಗಿದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಅದನ್ನು ಹೇಳ್ತೀರಾ? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ.
பரிசுத்தமான ஜீவியம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕು. நீங்க பலவீனர்களுக்கு காரணம் நீங்க தானே காரணம். ನೀವು ಬಲಹೀನತೆಯಿಂದ ಇರುವುದಕ್ಕೆ ನೀವೇ ತಾನೇ ಕಾರಣ. 100,000 சொல்லுவேன் ನಾನು. ಶೇಕಡಕ್ಕೆ 100ಕ್ಕೆ 1000ದಷ್ಟು ಹೇಳಬಹುದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಪರಿಶುದ್ಧವಾನ್ಗೆ ಏದಿಯಾ ನೋಯ್ ವ್ಯಾಧಿ. ಪರಿಶುದ್ಧವಂತರಿಗೆ ಹೇಗೆ ರೋಗವು ವ್ಯಾಧಿಗಳು ಬರುವುದು? வரும் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். ಅದು ಬರುತ್ತದೆ, ಬಂದರೂ ಕರ್ತನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. பயமில்லை. ಭಯವಿಲ್ಲ. கடவுள் பயமில்லை. ಕರ್ತನ ಭಯವಿಲ್ಲ. ನಾವು ಎಲ್ಲದಕ್ಕೂ ತನ್ನ பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எவ்வளவு சீக்கிரம் கரெக்டா அனுப்புறோம். ನಾವು ಮಕ್ಕಳನ್ನು ಶಾಲೆಗೆ ಕಳಿಸುವಾಗ ಎಷ್ಟು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ வேலைக்கு போகும்போது எவ்வளவு கரெக்டா வேலைக்கு போகிறோம். ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ಎಷ್ಟು ಸರಿಯಾದ ಸಮಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ஆனா ஆராதனை பண்ணும்போது ஆராதனை பண்றப்போ நிறைய பேர் வருவீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಅನೇಕರು ಬರ್ತೀರಾ, ಯಾಕಂದ್ರೆ ಅವರಿಗೆ ಭಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு பயப்படணும். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. கர்த்தர் பயப்படுறவங்களுக்கு யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವವರಿಗೆ ಯಾರಿಂದಲೂ ಅವರನ್ನು ಏನು ஒரே ಮಾಡಬೇಕು? ಒಂದು ಕರ್ತருடைய பயம்தான். ಅವರಿಗೆ ಇರುವುದು ಒಂದೇ ಒಂದು ಕರ್ತನ ಭಯ ಮಾತ್ರ. ஹalleluya. ஹalleluya. யோனாவை பார்க்கும் பொழுது யோனா நாட்களிலே எல்லாம் ஒப்பு கொடுத்தார்கள். ಯೋನನ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಅರ್ಪಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. யோனா 3வது அதிகாரங்களை எடுத்துக்கொண்டால் ಯೋನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೆ அந்த நாளிலே உபவாசமாக இருந்தார்கள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಉಪವಾಸವಿದ್ದರು. யார் யார் இருந்தாங்க? ಯಾರ್ಯಾರಿದ್ದರು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ. வாசிக்கலாம் 8:3-8 யோனா. ಯೋನನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு ரெட்டினால மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவோ. ஒரு உபவாசம் இது பாருங்க. ಇವತ್ತು ನಾವು ಮಾಡುವಂತ ಉಪವಾಸವಿದೆ. 8 பிரச்சனை பண்ணுவான். ஒழுங்கு இல்லாம நடந்துக்கணும். ஆனா அங்க போயிட்டு ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுன்னு சொல்லுவான். 1008 ತೊಂದರೆಗಳಲ್ಲಿ ಸಿಗಾಕಿಕೊಂಡು ಇವರು ತೊಂದರೆಗಳನ್ನು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಕೊಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಂದು ನನಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾರೆ. செவி கொடுக்க மாட்டாரு. ಆದರೆ ಕರ್ತನು ಆ ಮಾತುಗಳಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. நீ எப்போ நீ ஒப்பு கொடுக்கறியோ அப்பதான் செவி கொடுப்பார். ನೀವು ಯಾವಾಗ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರೋ ಆಗ ಮಾತ್ರ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ತಾರೆ. எனக்கு தெரியாது. ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உனக்கு வாதை வரும் நோய் வரணும் தெரியாது. ನಿನಗೆ ರೋಗ ಬರುತ್ತದಾ ಹೋರಾಟ நீங்க தப்பித்துக்கொள்ளனா நீ பரிசுத்தமான ஜீவியத்தில் இருக்கணும். ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. எந்த நோய் அழகாது. ಯಾವ ರೋಗವೂ ಹತ್ತಿರಕ್ಕೆ நாம நோயாளியா நாம பாவம் செய்தால் இன்னும் பாவம் செய்த மனிதரை யார் ரட்சிக்கிறது? ನಾವೇ ಪಾಪ ಮಾಡುವವರಾಗಿ ಇನ್ನ ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಇನ್ನ ಪಾಪ ಮಾಡುವವರನ್ನು ರಕ್ಷಿಸುವವರು ಯಾರು? ஹalleluya. ஹalleluya. இயேசு சத்தமாய் கூப்பிடவோ. ஆமென். இதுதான் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவார்கள். ஹalleluya. ஹalleluya. அவங்க ஒப்பு கொடுத்து ಅವರು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿ மிருகம் ஜீவனை கூட தண்ணி கொடுக்கலையா? ಎಲ್ಲ ಮೃಗಗಳಿಗೂ ಸಹ ನೀರು ಸಹ சிறிய பெரியவரைக்கும் உபவாசம். ಚಿಕ್ಕವರಿಂದ ದೊಡ್ಡವರವರೆಗೆ ಎಲ್ಲರೂ ಉಪವಾಸ. நீங்க உபவாசம் போடாத விசுவாசி நிறைய பேர் இருக்கீங்க. ಇವತ್ತು ಉಪವಾಸ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತಹ ನಂಬಿಗಸ್ತರು ಅನೇಕರು உபவாசமே இருக்கிறது. ಉಪವಾಸವೇ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உபவாசம் போட முடியும் ஆனா போடுறது இல்ல. ಉಪವಾಸವಿರುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ, ಆದರೆ ಉಪವಾಸ அதெல்லாம் மாறி போச்சு. ಅದೆಲ್ಲ ಬದಲಾಯಿತು. ஹalleluya. ஹalleluya. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டையினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமா கூப்பிடவும் அவனும் தம் தம் படாங்க வழியை அவன் குடும்பத்துல உட்கார்ந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட வேண்டும் என்று விரும்புகிறேன். ಅವರವರು ತನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಉಪವಾಸವಿದ್ದು ಪಾಪಗಳನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. 9வது வசனங்க 9ನೇ ವಾಕ್ಯ. ஒருவனுக்கு யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று சொன்னான். ஆமென். ஹalleluya. இவ்வளவு பண்ணுவது ஒருவேளை ஒரு மனம் இறங்கி ಇಷ್ಟು ಮಾಡಿದ ನಂತರ ಒಂದು ವೇಳೆ ಕರ್ತನು ಕನಿಕರಪಟ್ಟು பரிசுத்த ஜீவியம் நமக்கு வேணும். ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನ ನಮಗೆ ಇರಬೇಕು. விசுவாசிகள் கெட்ட வார்த்தைகள் வாயில வருகிறது. ನಂಬಿಗಸ್ತರ ಬಾಯಿಯಿಂದ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಬರುತ್ತದೆ. ஆமென். ஆண்டவர் மன்னிக்கிறார். ಆದರೆ ಕರ್ತನು ಕ್ಷಮಿಸುತ್ತಾನೆ. கை வைத்திருப்பதெல்லாம்
கைಗಳನ್ನು எத்தி ನೋಡೋಣ. ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா நீ பாவத்தை பேசுற பாரு, பாவம் செய்யற பாரு, அந்த ஆள் உள்ள வருவான். நீ பாவವನ್ನು ಕ್ಷಮಿಸು ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವ. ஆனா பாவம் செய்யும்போது, கெட்ட வார்த்தை பேசும்போது, பாவ விமர்சன பண்ணும்போது அந்த சாத்தான் வந்து இங்க பூந்து போறான் அவனுக்கு. ಕರ್ತನು ಕ್ಷಮಿಸುವುದು ನಿಜ, ಆದರೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡುವಾಗ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವಾಗ ಆ ಜನರು, ಆ ಸೈತಾನನ ಜನರು ಬಂದು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಳ್ತಾರೆ. நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಬೇಕು, ஜெப ஜீவிதத்தில் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬೇಕು. பரிசுத்த ஜீவிதத்தில் இல்லைன்னா, ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವನದಲ್ಲಿ ஜெப ಇಲ್ಲವಾದರೆ, ஜீவி இல்லைன்னா, ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ಇಲ್ಲವಾದರೆ, வேதங்களிலே ஏசாயா 55:6 சொல்லப்படுகிறது, கர்த்தரை கண்டடித்தக்க சமயத்தில் அவரை எப்படிங்க? ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ கர்த்தரை கண்டடித்தக்க 55ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. கர்த்தரை யாரு கண்டடிங்க? ஒருவர் கண்டடின்றத. ಯೆಹೋವನು ಸಿಕ್ಕುವ ಕಾಲದಲ್ಲಿ ಆತನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿರಿ. யாரு ஒருவர் கண்டடின்றத. ನಾವು ಒಬ್ಬರು ಕರ್ತನನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ, ஜெபிக்கிறோம், ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ, வேண்டுகிறோம், ನಾವು ಕರ್ತನನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ತೀವಿ. நான் அப்படி கிடையாது. ಆದರೆ ಭಾಷೆಯವರು ಆ ರೀತಿ கண்டடேனோ, ಅವರನ್ನು ಹುಡುಕಬೇಕು, நான் ನೋಡಬೇಕು. கூப்பிடும்போது அப்பா குரல் கொடுக்கணும். ನಾವು ಕರೆಯುವಾಗ ತಂದೆಯಾದ ದೇವರು ನಮಗೆ ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. கர்த்தரை கண்டடித்தக்கதாக சமயத்தில் அவரை நீங்க எப்படி தேடுறீங்க? சும்மா ஒரு அளவுக்கு பிரேயர் பண்றவங்க, ಸುಮ್ಮನೆ 1 ಗಂಟೆಗಳ அளவுக்கு பிரேயர் பண்றவங்க, ಅರ್ಧ ಗಂಟೆಗಳ அது கூட பண்ணாத இருக்கிறவங்க ಅದು ಸಹ ಮಾಡದೇ ಇರುವವರು எப்படிங்க? ಹೇಗೆ? அவரை கண்டறியணும், ಅವರನ್ನು ನೋಡಬೇಕು, ஜெபம் ಹುಡುಕಬೇಕು. கேட்கப்படணும், ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಕೇಳಲ್ಪಡಬೇಕು. ஜெபம் ஆச்சரியமாக வரணும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಒಂದು ಉತ್ತರ ಸಿಗಬೇಕು. ஹalleluya. Hallelujah. ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கணும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಕರ್ತನು ಉತ್ತರ ಕೊಡಬೇಕು. கேளுங்கள், அவர் சமீபத்தில் அவரை நோக்கி. இப்போ நம்ம நோக்கி ஆண்டவர் கூப்பிடுறோமா? ಈಗ ನಾವು ನೋಡಿ அங்க இருக்கவே மாட்டாரு, நீ கூப்பிட்டு இருக்க. ಅಪ್ಪ ಬನ್ನಿ ಅಂತ ಕರೆದ್ರೆ ಅವರು ಅಲ್ಲಿ ಇರೋದೇ ಇಲ್ಲ, ಆದ್ರೆ ನೀವು ಅವರನ್ನು ಕರೀತಾ ಇರ್ತೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தரை கண்டறிந்த பிறகு சமயம் அவரை தேடுங்கள். அவர் சமீபத்தில், அவர் எப்போதும் இருக்கிறவர், அவர் எவர் இருக்கிறவர். ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮ ಸಮೀಪದಲ್ಲಿರುವವರು. எனக்கு தெரியுது, உங்களை பத்தி தெரியும், ಆಶ್ರಮಕ್ಕೆ ಗೊತ್ತು, ನಿಮ್ಮ ಬಗ್ಗೆ உங்க ஜெபமும் தெரியும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯೂ ಗೊತ್ತು. பதில் இல்லாத ஒரு ஜெபம் உங்களுக்கு. ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲದೆ ಉತ್ತರವೇ ಇಲ್ಲದೆ எவ்வளோ ಇರುವಂತಹ ஃபைட் பண்ண பிறகுதான் அந்த அற்புதம் நடக்குது. ಎಷ್ಟೋ ಹೋರಾಟಗಳ ನಂತರ ಅದ್ಭುತಗಳು ஏன்னா ನಡೆಯುತ್ತವೆ. வாழ்க்கை ஜெபம் இல்ல. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಇಲ್ಲ. அழிந்து அழிந்த பிறகுதான் உனக்கு ஒரு மாற்றம் வருதா? ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿರುಗಿದ ನಂತರ ನಮಗೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ. 40 வருஷம் அடைந்தார்கள், 40 ವರ್ಷಗಳ ಕಾಲ ತಿರುಗಿದರು. பிறகுதான் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைத்ததா? ಆ ನಂತರವೇ ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗವು ಸಿಕ್ಕಿತಾ? கர்த்தரை கண்டறியத்தக்கதான சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் மத்தியில் இருக்கையில் அப்ப நோக்கி கூப்பிடு, சும்மா கூப்பிடக்கூடாது. ಸುಮ್ಮನೆ ಕರೆಯಬಾರದು, ಅವರು ನಮ್ಮ ಸಮೀಪದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕರೆಯಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. சும்மா கூப்பிடுவாங்க எல்லாம், ಸುಮ್ಮನೆ ಕರೀತಾರೆ ಎಲ್ಲ. அவர் வந்த அற்புதம் நடக்கும். ಅವರು ಬಂದ್ರೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. ஆமென். ಆಮೆನ್. அது சமீபம் வரதுக்கு முன்ன, வருவதற்கு முன்ன நீ கத்தனாலும் ஒண்ணு கேட்காது. ஏன்னா நமக்கு தேவனுக்கு மறைவு உண்டு. ನಮಗೂ ಕರ್ತನಿಗೂ ಒಂದು ಅಡ್ಡವಿದೆ. துன்மார்க்கன் தன் வழியையும், இது விட என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் ಏನು தன் வழி ಇರಬೇಕು ನೋಡಿರಿ. துன்மார்க்கனுடைய வழி எது? ದುಷ್ಟನ ಮಾರ್ಗವು ಯಾವುದು? துன்மார்க்கனுடைய வழி எது? ದುಷ್ಟನ ಮಾರ್ಗವು ಯಾವುದು? மதுபானம், ಮದ್ಯಪಾನ, வேடி பரிகாசமிடம், ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಬೇಸಿಗೆಯನ್ನು, ವ್ಯಾಭಿಚಾರ, ஹalleluya, ஹalleluya, எல்லாம் பாவத்துக்கு ஏற்றதாக தேவனுக்கு விரோதமான வழிகள். ಎಲ್ಲ ಪಾಪಗಳು ಈ ಕರ್ತನಿಗೆ ವಿರೋಧವಾದಂತ ಮಾರ್ಗಗಳು. துன்மார்க்கன் தன் வழியை மக்களுக்கு மட்டும் நினைவிட்டு காத்திருத்து திரும்ப கடவான். அவர் மேல் மனதிருக்குவார், மனதிருக்குவார். மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பே.
காலைதோறும் புதிதாயிருக்கும். அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உன் மனதார துதிப்பேன், ಸ್ತೋತ್ರೈತೇನೆ. இந்த ಮನದುರ್ಗೋ ಈ ಕನಿಕರ ಪಡುವುದು எத்தனை பாடம் பாடுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಈ ರೀತಿ ಹಾಡುಗಳನ್ನೆಲ್ಲ ಆಡ್ತೀರಾ? எத்தனை பாடிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಡಿದ್ದೀರಾ? ஆமென். ಆಮೇಲೆ நீங்க பாருங்க பாட்டு பாடும்போது நல்லவர் சர்வ வல்லவர், ನೀವು ಆಡುವಾಗ ಅದು நல்லவர் சர்வ வல்லவர். ஏன் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுனால நான் அடுத்து சொல்ல முடியும், நல்லவர். ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆದಿದ್ದರಿಂದ ಅವರು ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳ್ತವರೇ ಅವರು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಾಗಿ. நடுக்கிறனால அப்படி பாடுறதுனால பாடுறீங்க. ಅದ್ಭುತ ನಡೆಯದೇ ಇದ್ದರೆ ಹೇಗೆ ಆಡ್ತಿರೋ ಆ ರೀತಿ ಆಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ஆமென். ಆಮೇಲೆ மனதுருகுவார் நம்முடைய தேவனுக்கு திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு குறைந்திருக்கிறார். மன்னிக்கிறவர் தயவு குறைந்திருக்கிறார், மன்னிக்கிறவர். ஆனால் ஏன் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால நாம் பாவியா இருக்கிறோம். ಅವರು ಕನಿಕರ ಪಡುವವರೇ, ಕ್ಷಮಿಸುವವರೇ, ದಯೆ ತೋರಿಸುವವರೇ, ಆದರೆ ನಮಗೆ ಯಾಕೆ ಇನ್ನೂ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗಲಿಲ್ಲವಾದರೆ ನಾವು ಪಾಪವನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. குடிக்காதுன்னு சொன்னா கேட்கறீங்களா? ಕುಡಿಯುವವರನ್ನು ನೋಡಿ ಕುಡಿಬೇಡ ಕುಡಿಬೇಡ ಅಂತಂದ್ರೆ ಕೇಳ್ತಾರ? நான் செய்வேன்னு சார், ಅವರು ನಾನು ಮಾಡೇ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ கடைசியில் அந்த குடி மதுபானமே அவங்களுக்கு கெடுக்கிறது. ಕೊನೆಯದಾಗಿ ಆ ಮದ್ಯಪಾನವೇ ಅವರನ್ನು ನಾಶ ಮಾಡಿಬಿಡುತ್ತೆ. காப்பாற்றவே முடியாது. ಆಗ ಅವರನ್ನು ಕಾಪಾಡಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நீங்களும் மனம் திரும்பி இப்போது ನೀವು ಈಗಲೇ ಮನಸ್ಸಾಂತರ பரிசுத்தமாக மாறுங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದಲಾಗಿದೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஏசாயா 1வது அதிகாரம் ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். முதலாவது உங்களை கழுவி சுத்திகரி. ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತೊಳೆದುಕೊಂಡು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. உங்கள் கிரியைகளை பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை விட்டு விலகி ஓயுங்கள். ஆமென். ನನ್ನ ಕಣ್ಣೆದುರಿನ ನಿಮ್ಮ ದುಷ್ಕೃತ್ಯಗಳು ತೊಲಗಿಸಿರಿ. எத்தனை பேர் நல்லவன்றாங்க? ಎಷ್ಟು ಜನರು ನೋಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯವರು ಅಂತಾರೆ? எத்தனை பேர் சொல்றாங்க நம்ம நல்லவன்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯವರು ಅಂತ? சரி போட்டோம். எத்தனை பேர் கெட்டவன் சொல்றாங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೆಟ್ಟವರು ಅಂತಾರೆ? கெட்டவங்க வாயில நல்லவன் வரணும். ಕೆಟ್ಟವರು ಅಂದವರ ಬಾಯಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಒಳ್ಳೆಯವರು ಅನ್ನಬೇಕು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஐயோ அவனா, ಅಯ್ಯೋ ಅವನ, அவளா, ಅವಳ, ஐயோ வாயை கொடுக்க முடியாது. ಅಯ್ಯೋ ಅವಳ ಹತ್ರ ಬಾಯೇ ಕೊಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. அப்புறம் எங்க வார்த்தை கேட்பாங்க? ಆಗ ಹೇಗೆ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳ್ತಾರೆ? பிரியமானவர்களே, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் பிரியமானவர்களே, உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு போயுங்கள். ನನ್ನ ಕಣ್ಣೆದುರಿನ ನಿಮ್ಮ ದುಷ್ಕೃತ್ಯಗಳನ್ನು ತೊಲಗಿಸಿರಿ, ದುರಾಚಾರವನ್ನು ಬಿಡಿರಿ. பாவம் செய்ததுக்காக உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಉಪವಾಸವಿದ್ದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நான் கர்மம் செய்திருக்கேன் உங்க மண்டபத்துல உங்களுடைய மகனா இருந்து ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ಮಗನಾಗಿದ್ದು ನಾನು ಕರ್ಮಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದೀನಿ. ஒரு துன்மார்க்கனை போட வாங்கிச்சேன். ನಾನು ದುಷ್ಟನಾಗಿ ಜೀವಿಸಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஏதாவது பழி சேர்த்துதான் அடிச்சுக்கோங்க. ಯಾವುದಾದ್ರೂ வீட்டுல பழி சேர்த்துங்க. ಹಳೆ ಚಪ್ಪಲಿ ಇದ್ರೆ ತಗೊಂಡು ಹೊಡ್ಕೊಳ್ಳಿ. இதுதான் சொல்றது. பட்டு அடிச்சுக்கோங்க. வாய்ப்பு அடிங்க. இந்த வாய்ப்பு நான் பேசுறது. நாம கிறிஸ்தவர்கள் என்பதற்கு வெளிய ಜನங்களுக்கு ಸಾಕ್ಷಿ ಕೇಳணும். ಹೊರಗಡೆ ಇರುವ ಜನಗಳು ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಇಡಬೇಕು. 19வது வசனம், நீங்கள் மனு பொருத்தி கை தட்டுங்க. என்ன புரியுங்க? ಏನನ್ನು நன்மை நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை தேசத்தின் நன்மையை ನೀವು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಕರ್ತನಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟರೆ ದೇಶದ ಒಳ್ಳೆತನಗಳನ್ನು ಅನುಭವಿಸುವಿರಿ. யாரும் நீங்க போவாதே. ಯಾರನ್ನೂ ನೀವು ನಿಂದನೆಗೊಳಗಾಗಬೇಡಿ.
ಮಾಡಬೇಡಿ. எலிசா எலிஷನು அவனை விடாதீங்க சொல்லி ஆள் அனுப்பி, ஆனாலும் அவனுக்கு உணவு போட்டு அனுப்பி கொடுத்தா போன வாரம் பார்த்தோம். ಎಲಿಷನನ್ನು ಅವನನ್ನು ಬಿಡಬೇಡಿ, ಅವನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಕಳುಹಿಸಿದ ಮನುಷ್ಯನಿಗೆ ಊಟ ಮಾಡಿ ಕಳುಹಿಸಿದರು. பாஸ்டர், ನೀವು ಹೇಳಬಹುದು பாஸ்டர் ಭಾಷೆ அதான் சொல்றியா? ಯಾವಾಗ ಅದೇ ಹೇಳ್ತೀರಾ? மாட்டேன்னு சொல்றீங்களா? ನೀವು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? எவ்வளவு வசனம்? 20ನೇ ವಾಕ್ಯ. மாட்டோம் எதிர்த்து நிற்பீர்களாக ஆனால் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். இரையாவீர்கள். கர்த்தருவாய் இதை சொல்லிட்டு யார் சொன்னது? ಇದು ಯಾರು ನುಡಿದದ್ದು? ஏதோ சாதாரண மேத்யூ சொல்லல. ಏನೋ ಸಾಧಾರಣವಾಗಿರುವ ಮ್ಯಾಥಿ ಪಾಸ್ಟ್ ಅವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. மாட்டோம் என்று ನಾವು ಇದೆಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ எதிர்த்து நிற்பீர்கள் ஆனால் அதில் பட்டயத்துக்கு எதுக்கு இரையாவோம்? ಯಾವುದಕ್ಕೆ ನಾವು கத்திக்காம நிச்சயமாக கர்த்தரின் வாயினை சொல்லிச்சு. ನಾವು ಕತ್ತಿಯ ಬಾಯಿಗೆ ತುತ್ತಾಗುವೆವು. பயப்படல. ನೀವು ಭಯಪಡಬೇಕು. ஆமென். ಆಮೇಲೆ தெரியாம அன்சு போட்டீங்கன்னா நீங்க வந்து கேன்சர். ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಅನ್ಸಾಕ್ತಿದ್ರೆ ಬರುತ್ತೆ ಕ್ಯಾನ್ಸರ್. அப்புறமா இங்க இருந்து ஓபன் பண்ணி எடுத்துக்குள்ள போடணும். உங்களுக்கு எதுவும் காப்பாற்ற முடியாது. ಆಮೇಲೆ ಬಾಯೆಲ್ಲ ಓಪನ್ ಮಾಡಿ ಅಲ್ಲಿಂದ ಒಳಗಡೆ ಹಾಕ್ಬೇಕು. ಆಮೇಲೆ ನೀವು ಕಾಪಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ரம சொல்லிச்சு, ಒಂದಮ್ಮ ಹೇಳಿದ್ರು, பாஸ்டர் அந்த நாடத்தை எடுத்துருக்கேன், கொஞ்சம் எடுத்து அனுப்பிச்சுது. இந்த அனுசு நான் எடுக்க முடியல, இது போட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு பாஸ்டர்? என்ன பண்ணாரு? பாவம் அவர் என்ன பண்ணாரு? சரிமா ஜெபம் பண்ணி இருந்தாரு. இந்தம்மா வீட்டுல பாடுறாங்க இல்ல, விட்டு பாட கிடையாது. அப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் இங்க போகும்போது அப்படியே சத பேர் வந்துச்சு அப்படியே. அப்புறம் பார்த்தா இங்க எல்லாம் காத்து சொன்னாங்க, காப்பாற்ற முடியாது, அது 10 லட்சம் செலவு பண்ணாலும் நீங்க காப்பாற்ற முடியாது. ಒಂದಮ್ಮಗೆ ದೀಕ್ಷಾ 10 ரூபாய் இல்லாத கையில 10 லட்சம் என்ன கொடுக்க முடியும்? ದೀಕ್ಷಾಸನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ದೀಕ್ಷಾಸನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಅಡಚಣೆ ಇದೆ, ಅದನ್ನ ನಾನು ಅನ್ಸಾಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಪಾಸ್ಟ್ ಅವರು ಏನು ಹೇಳಿದೆ ಅದನ್ನು ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರು. ಆ ನಂತರ ಅವರು ಅನ್ಸಾಕ್ತಾನೆ ಇದ್ರು. ಆ ಪಾಪವನ್ನು ಬಿಡದೇ ಇರುವುದರಿಂದ ಅವರು ಮುಗಿಯುವಾಗ ಅವರು ತುಟಿಯೆಲ್ಲ ಕಿತ್ಕೊಂಡ್ಬಂದು ಅವರು 10 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟರೆ ಸರಿ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. ஏசவ சொல்றா செய்யுங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ರ ಮಾಡು ಅಂತ சொல்றாரு, ಹೇಳ್ತಾರೆ, செய்யுங்க, ಮಾಡು ಅಂತಾರೆ. 22 வசனம் வெளிப்படுத்த ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 22ನೇ ಅಧ್ಯಾಯ. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ வாசிங்க பார்க்கலாம். 22ನೇ ಅಧ್ಯಾಯ. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஏதோ எத்தனை வசனம் பா? 12. சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி ஆ. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். என்ன வாசிக்கிறீங்க பாருங்க. எத்தனை வசனம் பா? 11. அநியாயம் செய்கிறவன் ಅನ್ಯಾಯ ಮಾಡುವವನು செய் சொல்லு பக்கத்துல. ಇನ್ನೂ ಅನ್ಯಾಯ ಮಾಡಲಿ. சொல்லுங்க ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. ப்ளீஸ்மா சொல்லுங்கம்மா. அதே செய்யறவன் அதே செய்யறா செய். ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತೀರಾ ಮಾಡು. அன்ஸ்மென்ட் போடுறியா? அன்ஸ் போடு. ಅನ್ಸಾಕ್ತೀರಾ ಹಾಗೆ. ஆமென். ಆಮೇಲೆ பேச்சத்துக்கு போறீங்களா? போ. ಇವತ್ತು ವ್ಯಾಖ್ಯಾನಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಾ? ಹೋಗಿರಿ. சொல்லுங்க பக்கத்துல. ಹೇಳಿರಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ. இல்லையா? ತಪ್ಪು ಮಾಡ್ತೀರಾ? அவன் அநியாயம் செய்ய அநியாயம் செய். ಅನ್ಯಾಯ ಮಾಡ್ತೀರಾ? ಅನ್ಯಾಯ ಮಾಡಿ. நோ நோ நோ. எதுக்கு சொல்றீங்க பக்கத்துல? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು அவங்க சொல்லும்போது நோ நோன்னு சொல்லுங்க. ಅವರು ಹೇಳುವಾಗ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿರಿ. சொல்லுங்க. சரிங்களா? ಮಾಡ್ತೀರಾ? நோ நோ நோ. சொல்லுங்க. ಮಾಡ್ತೀರಾ? ஆமென். சொல்லுங்க. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. போ. என்ன மனமேல? அந்த ಏನು ಫಲ ಇದೆ ನೋಡಿ. ಕಷ್ಟ ಹೇಳ್ತಾರೆ ತಪ್ಪು ಮಾಡಿ ಅಂತ. செய். ಮಾಡ್ರಿ. ஆமென். ಆಮೇಲೆ அவர் சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, உன்னாதிக நீதிமொழிகள்ல ஆபத்து காலத்துல நம்ம பார்த்து சிரிப்பே. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಕರ್ತನು ಆಪತ್ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ சிரிக்கிறாரு. ನಗಿಸುತ್ತಾರೆ. ஏய், எத்தனை வாட்டி சொன்ன உனக்கு? ಎಷ್ಟು ಸಾರಿ ಹೇಳಿದೆ கேட்கல. ஆஹான்றாரு. ಕೇಳಿಲ್ಲ ತಾನೇ. மனசுக்குள்ளவரே சிரிக்கிறாரு. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ ನಗಿತಾರೆ. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும். ನೀತಿ ಉಳ್ಳವರು ಇನ್ನೂ ನೀತಿ ಮಾಡಲಿ. பரிசுத்தமாய் இருக்கட்டும். சொல்லுங்க. பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರೆ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವವರು ಇನ್ನೂ ಪರಿಶುದ್ಧರಾಗಲಿ. Yes, ஆமென். ಈಗ ನೀವು yes ಅಂತ ಹೇಳಿರಿ. பரிசுத்தமா இருப்பேன். ஆமென். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பரிசுத்தமா இருப்பேன். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತೀನಿ.
ஹalleluya. ஹalleluya. பாவம் செய்த நம்ம வேலைக்கு அதோடைய நீங்க பிரச்சனை நீங்க பார்க்க அவங்க என்ன ஜெபம் பண்ணாலும் மன்றாடினாலும் ரொம்ப 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 கஷ்டம். ಅದು ಸರಿಯಾಗುತ್ತೆ. ಪಾಪ ಮಾಡುವವರನ್ನು ನೋಡಿರಿ, ಆ ಹೋರಾಟಗಳು ಸರಿಯಾಗುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟೇ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೂ ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎತ್ತಲಿ ಬರಲಿಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನರು ಈ ದಿನ ಪಾಪ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಪಾಪ ಸೇರಿದ್ದಾರೆ, ನಂಬಿಗಸ್ತರು ಅಂತ ಹೇಳಿ ಪಾಪಗಳನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯೆಶಾಯ 59 ಯೆಶಾಯನ ಪ್ರವಾದನೆ ಗ್ರಂಥ 59ನೇ 6 ವಚನಗಳು 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. அவைகளின் நெசவுகள் அந்த கிரியைகளை அவங்க மூடிக்க மாட்டாங்க, அவங்க காப்பாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா அது அக்குறமா இருக்கிறது. ಆ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅವರನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಯಾಕಂದ್ರೆ ಅದು ಅಕ್ರಮವಾಗಿದೆ. அக்கிரமங்களை சொல்றீங்க நம்ம ஆண்டவர் ரட்சகர் ஒரே ஒருத்தர். ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ನಮ್ಮ ಕರ್ತನು ರಕ್ಷಕನು ಒಬ್ಬೇ ಒಬ್ಬರು ಅಂತ. ஆமென், ஹalleluya, ஹalleluya. குற்றம் கூட ஒரு குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், ஒரு இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட குற்றம் கூட ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் செய்யாத ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். சொல்லுங்க போய். ಒಂದೇ ಒಂದು ತಪ್ಪು ಸಹ ಮಾಡದೇ ಇರುವಂತ ದೇವರು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಅದು ಯೇಸು ಮಾತ್ರವೇ. ಅದನ್ನು ಹೋಗಿ ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸಾರಿದ್ರು. பயத்தை காமிச்சு என்ன பண்றாங்கன்னா விசுவாசிகளை அடக்கி வச்சுட்டாங்க. இவனும் அடங்க மாட்டான், கத்தி வச்சா அடங்க மாட்டான், துப்பாக்கி வச்சா அடங்க மாட்டான். கர்த்தர் நாம சொல்லி கொண்டு இருப்பான். ஹalleluya. அதுக்கு போய் ரோட்ல போய் சும்மா போய் நீங்க பேசுறது இல்ல, கிரியை செய்யுங்க. அந்த கிரியைகள் அவங்களுக்கு எழுதுறாங்க. ஆமென், கிரியை செய்யணும், ஹalleluya. கிரியை செய்யணும். ನೀವು என்ன கிரியை? ಏನು ಕ್ರಿಯೆಗಳು? நன்மையானவைகளை. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು. ஹalleluya. ஹalleluya. பார்க்க போறாரு ஸ்டாக் அடிச்சிருக்காரு. ಪಾರ್ಕ್ ಒಬ್ರು ಬರ್ತಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು 10 நிமிஷம் போடுறாரு செப்பல். 10 நிமிஷம் போடுறாரு. 10 ನಿಮಿಷದಿಂದ ಅವರು ಚಪ್ಪಲಿ ಹಾಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. போட முடியல. ಆಗಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஒருவர் ஆகிலும் அவங்க போய் என்ன பண்ணல, ಒಬ್ರು ಸಹ ಅವರಿಗೆ ಹೋಗಿ ಸಹಾಯ ಮಾಡಲಿಲ್ಲ. நான் போய் அழகா போய் ಪಾಸ್ಟ್ ಅವರು ಹೋಗಿ உட்கார்ந்து ಕುಳಿತುಕೊಂಡು அவருக்கு நான் அந்த செப்பலை போட்டு விட்டு ಪಾಸ್ಟ್ ಅವರು ಅವರಿಗೆ ಆ ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಹಾಕಿಸಿ அவர் நிக்க வச்சு கை தள்ளி கொடுத்தாரு. ಅವ್ರಿಗೆ ನಿಲ್ಲಿಸಿ ಅವರ ಕೈಗೆ ಕೋಲನ್ನು ಕೊಟ್ಟರು. அது அவர் சொல்ற பக்கத்துல இருக்கிறது ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, அவர் யார் தெரியுமா? ಅವ್ರು ಯಾರು ಗೊತ್ತಾ? ಅವರು சர்ச் பாதிரி. ಅವರು ಚರ್ಚ್ ಫಾದರ್. அவருக்கு போட்டு கீழே போட்டு ಅವರು ಕೋಲನ್ನು ಕೆಳಗಡೆ ಬಿಸಾಕ್ಬಿಟ್ಟು, ஃபாதர் நீங்க சொல்லலாமா? ನೀವು ಮುಟ್ಟಬಹುದಾ? இதுலையா வானத்தை பூமி உண்டாக்கி நான் ஒவ்வொரு செய்த ಇದು ನಾನು சாதாரண மனுஷன். ನಾನು ಮಾಡಿದ್ದೇನು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಲ್ಲ. ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆದರೆ ನಾನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. நான் தேவனுடைய அந்த அன்பை அங்கு வெளிப்படுத்தினேன். ಪಾಸ್ಟ್ ಅವರು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಿದರು. ஆமென். நாம் இல்ல நான் பாஸ்டர் நான் அப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாது. எல்லாமே செய்யணும். ಇಲ್ಲ ನಾನು ಪಾಸ್ಟ್ ಆಜ್ಞೆ ಇರಬೇಕು ಅಂತಲ್ಲ, ಕರ್ತನಿಗೆ ಒಳಗೆ ಬಂದರೆ ಎಲ್ಲವನ್ನು செய்வதற்கு நாம ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಾವು ஹalleluya. ஹalleluya. அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, புதன்கிழமை சொன்னாரு, ಬುಧವಾರ ಹೇಳಿದ್ರು, பாஸ்டர்
ಫಾದರ್ ನಾನು ಶೂ ಕೊಟ್ಟಂಟேன் ಫಾದರ್ ನಾನು ಶೂ ಹಾಕೊಂಡ್ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ, நீங்க செய்தது எனக்கு மனசு சமாதானமே இல்ல. ನೀವು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವು ನನಗೆ ಸಮಾಧಾನವೇ ಆಗಲಿಲ್ಲ. ஏசப்பா செய்து ஒரு கோடியில ஒண்ணு கூட நம்ம செய்யல. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಕೋಟಿಯಲ್ಲಿ ಒಂದರಷ್ಟು ಮಾಡಲಿಲ್ಲ. நிச்சயமா சொல்றேன், ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ. சந்தோஷமா செய்வேன் அந்த வேலையை. ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಆ ರೀತಿಯಾದ ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவராக இயேசு யார் என்பதை நம் கிரியைகளால் அவர் வெளிப்படுத்த வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ಅವರನ್ನು ಪ್ರಕಟಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பிடிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ஒரு பேக கூட வெளியே போடுறாங்க, கையில பிடிக்கிறதுக்கு போறாங்க. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಪಾಸ್ಟರ್ ಅವರ ಬ್ಯಾಗ್ ಸಹ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಕ್ ಬಿಡೋದಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಈಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ அந்த இடத்துல ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ உட்கார்ந்து ಕುಳಿತುಕೊಂಡು அந்த ரெண்டு சக்கரம் போட்டு விட்டாரு. ಅವರಿಗೆ ಆ ಎರಡು ಚಪ್ಪಲಿ வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சொன்னா யார் தெரியுமா அவரு? அப்பா ஃபாதர் என்றார். ಅವರು ಹೇಳಿದ್ರು, ಯಾರು விசரிப்பட்டார். ಅವ್ರ ಕೈಯಲ್ಲಿದ್ದ ಕೋಲನ್ನು ಬಿಸಾಡಿದರು. அன்பை காட்டுவீங்க, ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. அழகா இருக்கிறானா ಅವನು ಕೊಡೆಯಿಂದ ಇದ್ದಾನ, அவனை கட்டி பிடிக்கிறான். ಅವನನ್ನು ತಪ್ಪಿಕೊಂಡು ಅವನನ್ನು ಮಾತನಾಡಿದ. அவன் டிப்டாப்பா இருப்பான், கொஞ்சம் ஒதுங்கி இருப்பான். ஆமென். பிரைஸ். ಅವನನ್ನು ತುಂಬಾ ಟಿಪ್ ಟಾಪ್ ಆಗಿರ್ತಾನ, ಅವರಿಂದ ಸ್ವಲ್ಪ ದೂರ ಇರ್ತಾನೆ. தேவனுடைய அன்பு நமக்குள் வரணும். ಪ್ರೀತಿಯ ದೇವರ கிரியைகள் இதுதான் கிரியை. ದೇವರ ಪ್ರೀತಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬೇಕು. ಇದೇ ಕ್ರಿಯೆ, ಇದೇ ದೇವರು ಮಾಡುವಂತಹ ಕ್ರಿಯೆ, இதுதான் கிரியைகள். ಇದೇ ಕ್ರಿಯೆಗಳು. அது செய்யும்போது வேலை செய்யும்போது எதற்குள்ள தேவன் வந்ததை நான் பார்த்தேன். ಆ ರೀತಿಯಾದ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವಾಗ ಕರ್ತನಾಗಿರುವ ದೇವರು ಪಾಸ್ಟರೊಳಗೆ ಬಂದದ್ದನ್ನು ಅವರ ಅನುಭವಿಸಿದರು. நீங்க நன்மையானவர்களை செய்ய, நல்லவரை மாற, ನೀವು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು, ಒಳ್ಳೆಯವರನ್ನಾಗಿ ಬದಲಾಗಲು. அது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ಅವರಿಗೆ ಬರಿಯ ಚಪ್ಪಲಿಯನ್ನು ಧರಿಸಿದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. இங்கிருந்து சொல்ல போனோம்னாக்கா அந்த ஒரு 200 அடி இருக்கும். ಇಲ್ಲಿಂದ 200 ಅಡಿ ದೂರ ಇರುತ್ತೆ. அங்க வரதுக்கு கரெக்டா 30 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ 30 ನಿಮಿಷ ಆಗುತ್ತೆ. 2 நிமிஷம் வராது. 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. 2 நிமிஷம். ಇವಾಗ 2 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. ನೀವು ನಡೀರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் என்ன மறைச்சிட்டு ஏசப்பா தான் வெளிப்பட்டார். ಪಾಸ್ಟರ್ ಅವರನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯೇ ಪ್ರಕಟಿಸಿದರು. ஆமென். ಆಮೆನ್. அவர்களுக்கும் நுகத்தினுடைய பிணிகள் பிணிகளை நெகிழ்கிறதும் நெருக்கப்படுகிறவர்களை நெருக்கப்படுகிறவர்களை விடுதலை ஆக்கி விடுதலாக்குகிறதற்கும் சகல நுகங்களையும் பசி உள்ளவனுக்கு ம். துரத்துண்ட கொடுப்பீங்களா பசியா இருக்கிறவங்களுக்கு? ಹಸಿವಾಗಿರುವವರಿಗೆ ಅನ್ನವನ್ನು ಕೊಡ್ತೀರಾ? இப்ப உங்க வீட்டுக்கு வர்றாங்க, ரோட்ல போயிட்டே இருக்கீங்க, ಇವಾಗ ರೋಡಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, ನಿಮ್ ಮನೆಗೆ ಒಬ್ರು ஸ்டைல ஜோப்ல 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவீங்க. ಸ್ಟೈಲ್ ಆಗಿ ಜೋಬಿನ 10 ರೂಪಾಯಿ ಎತ್ಕೊಂಡು நீங்க ಹೋಗ್ತೀರಾ. 10 ரூபாய் கொடுத்து வச்சுக்குவீங்க. நீங்க 10 ரூபாய் கொடுத்துறாங்க, அவங்க 1 ரூபாய் கொடுக்குறான், 2 ரூபாய் கொடுக்குறான், நான் 10 ரூபாய் கொடுக்குறேன். ನೀವೆಲ್ಲರೂ ಅನ್ಕೊಂತೀರಾ ಎಲ್ಲರೂ 1 ರೂಪಾಯಿ 2 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರೆ ನಾನು ಸ್ಟೈಲ್ ಆಗಿ 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ಅಂತ. அந்த நாள்ல ಆ ದಿನದಲ್ಲಿ இன்னும் பிறகுலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும், ஆனா நீங்க தெரியாது. அந்த நாள் பிச்சைக்காரன் வருவான் பாருங்க, வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் வருவான். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಭಿಕ್ಷುಕರು ಮನೆ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ. இங்க 2 பேருக்கு நான் 4-5 முட்டை வாங்குவேன். ಇಬ್ಬರಿಗೆ 5 ಮುಟ್ಟೆ ತಗೊಂತಾ ಇದ್ರು. பிச்சைக்காரன் எப்போ வந்தாலும் அப்படி 2 முட்டை ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಆಗಿ ಕೊಡ್ತಾರೆ. ಭಿಕ್ಷುಕ ಯಾವಾಗ ಮನೆ ಹತ್ರ ಬರಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು ಅವಾಗಿಂದ ಇನ್ನೊಂದು 2 ಮುಟ್ಟೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ತಗೊಂಡ್ರು. உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போடுறோம், பாஸ்டர் சாப்பாடு போடுறேன்னு ಮನೆ ಒಳಗಡೆ ಕರೆಸಿ ಅವ್ರಿಗೆ ಊಟ ಬಡಿಸಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಅವರು ಊಟ ಬಡಿಸ್ತಾ ಇದ್ರು, ಅವ್ರು ಊಟ பாஸ்டர் ಮಾಡ್ಕೊಂಡು சொல்லல. அப்படியே என்ன சரிப்பா போட்டாரு. போட்ட நிமிஷம் ஒரு வாரம் 2 வாரம் வந்து நான் தினமும் வருவார் சாப்பிட்டு. ಪ್ರತಿದಿನ 2 ವಾರ ಬರ್ತಾನೆ ಇದ್ರು. ಸಂಜೆಯಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಊಟ ಬಡಿಸ್ತಾ ಇದ್ರು, ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು ಅವರು. ஒரு நாள் முட்டை செய்யல. ಒಂದು ದಿನ ಮುಟ್ಟೆ ತರಲಿಲ್ಲ. ஆமென். ಆಮೇಲೆ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு முட்டை போடுறதா சொல்றான். என்ன முட்டை எவ்வளவு வச்சுக்கிற? ಒಂದೇ ಒಂದು ಮುಟ್ಟೆ ಇಟ್ಟಿದ್ರೆ ಏನು ಮುಟ್ಟೆ ಇಲ್ಲ, ಒಂದೇ ಒಂದು ಮುಟ್ಟೆ ಇಕ್ಕಿದ್ಯಾ ಅಂತ ಕೇಳಿಸ್ತಾರೆ. நான் சொன்னேன் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பண்ணாமையா பண்ணுவாங்கன்னு. பாஸ் நம்ம சொன்னாங்க உண்மையா இருந்தாலே பாருங்க, ஒரு நாள் ஒரு முட்டை கம்மி, ஒரு முட்டை போதுமா? முட்டை நீங்க ಒಂದ್ ದಿನಕ್ಕೆ ಒಂದೇ ಒಂದು ಮುಟ್ಟೆ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರಿಂದ ಏನ್ ಒಂದೇ ಒಂದು ಮುಟ್ಟೆ ಇಕ್ತಾ ಇದೆಯಾ, ಮುಟ್ಟೆ ಇಲ್ವಾ ಅಂತ ಕಿರ್ಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்துல இருந்து ஏன் பாப்பிச்சு உள்ள கூப்பிட்டு சோறு போடுறாங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ಯಾಕಪ್ಪ ನೀನ್ ಭಿಕ್ಷುಕನ ಕರ್ಕೊಂಡು ಮನೆ ಒಳಗಡೆ இது ಕೊಂಡಿಸ್ಕೊಂಡು மிஞ்சின நீதிமான். ಇದು
ಅತಿ ಮೀರಿದಂತಹ ನೀತಿವಂತಿಕೆ. மிஞ்சி நீதிமன்றம் இல்லாதன்றார் ஆண்டவர். ಕರ್ತನು ಹೇಳ್ತಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನೀನು ಅತಿ ಮೀರಿದ ನೀತಿವಂತನಾಗಿ ಇರಬೇಡ ಅಂತ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நன்மை செய்யணும், ஆண்டவர் எந்த அளவுக்கு சொல்றான் அந்த அளவுக்கு செய்யணும். ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು. ಕರ್ತನು ಎಷ್ಟು ಹೇಳ್ತಾರೋ ಅಷ್ಟು ಮಾತ್ರ ಮಾಡಬೇಕು. வாதைகள் வருவதற்கு காரணம் என்ன? ರೋಗಗಳು ವ್ಯಾಧಿಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நம்முடைய கிரியைகள்னால, ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ, நம்முடைய செயல்னால, ನಮ್ಮ ಮಾಡುವ ಕೃತ್ಯಗಳಿಂದ. பரிசுத்த ஆவியான வரம்படுது. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಬರುವಾಗ உங்க சரீரங்களிலே ನಿಮ್ಮ ಶರೀರಗಳಲ್ಲಿ நோய் எல்லாம் நீக்குவார். ರೋಗವನ್ನ ದೂರ ಮಾಡ್ತಾರೆ. நீங்க கேட்கலாம், ನೀವು ಕೇಳಬಹುದು, நான் அபிஷேகம் பெற்று அநேக பாஷை பேசுறேன்னு, ನಾನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿ ಅನ್ಯ ಭಾಷೆಗಳನ್ನು ಆಡುತ್ತಿದ್ದೇನಲ್ಲ, எனக்கு விடுதலை ஆகலையே. ನನಗಿನ್ನ ಬಿಡುಗಡೆ ಆಗಲಿಲ್ವಲ್ಲ? விடுதலை ஆகாது. ಬಿಡುಗಡೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அநேக பாஷை பேசினா விடுதலை ஆகுமா? ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡಿದ್ರೆ ಬಿಡುಗಡೆ அது ಆಗುವುದಿಲ್ಲ. உற்சாகத்தின் ஆவி. ಅದು ಸಂತೋಷದ ಆತ್ಮ. ஆனா ಆದರೆ பிரசனம், ಪ್ರಸನ್ನತೆ அது சுகம் கொடுக்கிறது. ಅದೇ ನಿಮಗೆ சுகம், ಆರೋಗ್ಯ, பிரசனம். ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ಕೊಡುವುದು ಪ್ರಸನ್ನತೆ. அநேக பாஷை அதிகமாகும் போதுதான் பிரசனம். ಅನ್ಯ ಭಾಷೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಬರುವುದೇ ಪ್ರಸನ್ನತೆ. அந்த பிரசனம் தான் சுகம் கொடுக்கும். ಆ ಪ್ರಸನ್ನತೆ ನಿಮಗೆ ಆರೋಗ್ಯವನ್ನು ದಯಪಾಲಿಸುವುದು. எதை பற்றி சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಗಿದ್ದಾರೆ? ஹalleluya. 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 நீங்க கவனிங்க, ನೀವು ಗಮನಿಸಿರಿ, மறுபடியும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் ಅರಣ್ಯಕಾಂಡ 25 அதிகாரம் 25ನೇ ಅಧ್ಯಾಯ. வாசிங்க. ಮುಂದೆ 25:8. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் பேசிக்கொள்ளும் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயும் ஆகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவம் போக கோபத்துக்கு பினேகாஸ் ஈட்டியை எடுத்துட்டு கொண்டு போனான். ಕೋಪ ಬಂದು ಫಿನೆಹಾಸನು ಈಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದನು. அந்த வேசி விபச்சாரம் செய்கிற அந்த இருவரையும் ஈட்டி எடுத்து வயிற்றில குத்தி போட்டான். அவங்க மறைத்து விட்டார்கள். ವ್ಯಾಭಿಚಾರ ಮಾಡಿದಂತ ಇಬ್ಬರ ಹೊಟ್ಟೆಗೂ ಆ ಈಟಿಯಿಂದ ಚುಚ್ಚಿ ಸಾಯಿಸಿದರು. அவரை குத்தி போட்டான். அப்பொழுது ஈஸ்வரர் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஹalleluya. ಆಗ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಉಂಟಾದಂತಹ ಬಾಧೆಗಳು ನಿಂತು ಹೋಯಿತು. நின்று போயிடுச்சு. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு, ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು எவ்வளவு நல்லவர். ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. அவர் வந்த பிறகுதான் ಅವರು ಬಂದ ನಂತರವೇ அடிக்கதன்றார். ಹೊಡೆದ್ರು ನೀನು ಹಿಂದಿರುಗಿಸಿ ಹೊಡಿಬೇಡ ಅಂದ್ಬಿಟ್ರು. கண்களால பார்த்தா விபச்சாரன்றார். ಕಣ್ಗಳಿಂದ ನೋಡಿದ್ರೆ ವ್ಯಾಭಿಚಾರ ಮಾಡಿದಂತಾಯ್ತು ಅಂದ್ರು. அவர் வரலனா ಅವ್ರು ಬಂದಿಲ್ಲವಾದರೆ எதின் கண்ணோ எதின் தலை எதின் பல்லு இருக்காது. ಎಷ್ಟು ಕಣ್ಣುಗಳು, ಎಷ್ಟು ತಲೆಗಳು, ಎಷ್ಟು ಹಲ್ಲುಗಳು ಉರುಳಿತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಆಮೇಲೆ ஒரு நிலநாட்டமா இருந்தது அந்த நாட்களில். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ನೆರಳಿನಂತೆ ಇತ್ತು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. பாவ செயல்களை திருத்த வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ಪಾಪ ಮಾಡುವವರನ್ನು ತಿದ್ದಿಸಬೇಕೆಂಬುದೇ ಕರ್ತನ ಮಾತು. இந்த காலத்துல செல்லாது. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಅದು ಸಲ್ಲುವುದಿಲ್ಲ. நீங்க ஈட்டி பாவ செயல் குத்திட்டீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களை விட மாட்டார், அவங்க விட மாட்டார். ಇವತ್ತು ಪಾಪ ಮಾಡುವವರು ನೀನು ಈಟಿ ತೆಗೆದು ಚುಚ್ಚುಬಿಟ್ರೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ, ಅವರನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. நாம் சரி செய்ய வேண்டும். ನಾವು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಬೇಕು. அவன் குத்தின பிறகு, ಅವನು ಚುಚ್ಚಿದ ನಂತರ, குத்தின உடனே ಚುಚ್ಚಿದ வாதை நின்றது. ವ್ಯಾಧಿಗಳು அந்த வாதை 9. அந்த வாதை எல்லாம் தேசங்களில் செத்தவர்கள் 24,000 பேர். எத்தனை பேர் வாதையை செத்தவர்? 24,000 பேர். ಆ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಸತ್ತವರು 24,000 ಜನರು. இப்போ ஒரு வாதை வரட்டும்பா பெங்களூருக்கு. ಇವತ್ತು ಬೆಂಗಳೂರಿಗೆ ವ್ಯಾಧಿಗಳು ಬರಲಿ. நீங்க ஆவியானவருக்குள்ள இருங்க, ನೀವು ஆத்மா இருங்க, ಆತ್ಮ ಜೀವ ಜೀವಿತದಲ್ಲಿ இருங்க, ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತದಲ್ಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஒண்ணும் ஆகாது. ಏನು ಆಗೋದಿಲ್ಲ. மேசக்கெல்லாம் பாருங்க, செத்து போடுச்சுன்னு. ಮೇಷ ಸಹೋದರರು ಸತ್ತಿ ಬದುಕಿದವರು. 2002 இல்ல 2002ರಲ್ಲಿ ಕೊರೋನಾ 2020 2020 19ல ஸ்டார்ட், 20ல பயங்கரம். 19ರಲ್ಲಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗಿ 20ರಲ್ಲಿ ಭಯಂಕರವಾಯಿತು. அப்புறம் மேச போன் பண்ணும்போது வீட்டுக்கு
அந்த பிரத்திங் 2 லிட்டர் பண்ணா போட்டதாலும் சரி, பிரத்திங் இல்ல, உங்க வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு பெரிய முகம். ஆனா கட்ட தெரிந்து கொண்டதுனால எல்லாத்தையும் மீட்டு ஆமென் வாய்ப்பு கொடுத்து ಜೀವಿಕ ವಿಚಾರ. ಆ ದಿನದಲ್ಲಿ ಉಸಿರಾಡುವುದಕ್ಕೆ ತುಂಬಾ ತೊಂದರೆ ಆಯಿತು. ಆದರೆ ಕರ್ತನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡದರಿಂದ ಕರ್ತನು ಅದರಿಂದ ಬಿಡಿಸಿ ಜೀವವನ್ನು ದಯಪಾಲಿಸಿದರು. அந்த நாள்ல திடீரென்று உங்களுக்கு தெரியும் வரதுல மஞ்சுடைய சகோதரி ஆரோனுடைய குடும்பங்கள் அவங்க வந்து அந்த வீட்டுக்கு அந்த நாள்ல அவங்க வீட்டுக்கு சேர்க்கூடாது. ஓனர் திட்டுவாரு, என்னப்பா அவங்க வீட்டுக்கு யார் யாரும் வராங்க, உங்க வீட்டுக்கு யார் வராங்க, ரொம்ப உஷாரா இருக்க நீங்க குழந்தைங்களா இருக்குது உங்க வீட்டுல அப்படின்னு. அவங்க வரும் பொழுது அப்படி உள்ள வந்தாங்க. வந்த உடனே அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம மாஸ்க் போடணும். அப்புறம் என்ன செய்யணும், மாஸ்க் போடவும் போடல, கிட்ட போனேன், எஸ் நாமத்துல ஜீசஸ் ஸ்டாப். ಮಂಜು ಸಹೋದರಿ ಅವರು ಉಸಿರಾಡಕ್ಕೆ ತೊಂದರೆ ಅಂತ ಬಂದರು. ಕೊರೋನಾ ಟೈಮ್ ಅಲ್ಲಿ ಮಾಸ್ಕ್ ಹಾಕಲಿಲ್ಲ, ಹತ್ರ ಹೋಗಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ ಹೋಗು ಅಂತಂದ್ರು. ಆಗ ಸರಿಯಾಗಿ ಆ ಉಸಿರಾಡು ತೊಂದರೆ ಇರುವುದು ಆಗಲೇ ಸರಿಯಾಗಿ. அது பிறகு ஹாஸ்பிடல் போயிட்டு ஒரு மணி வரைக்கும் அந்த ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு உயிரோட இருக்கிறாங்க, ಅವರು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு வரும் கடைசி காலத்துல இப்படிப்பட்ட வாதிகளும் நோய்களும் வைரஸ்களும் பரவி வரும். பயப்படாதீங்க, நீங்க ஆண்டு தேவனுக்குள்ள இருங்க. உங்க வீட்டுக்குள்ள ದೇವ ಪ್ರಸ್ತನ இருக்கட்டும், உங்களுக்குள்ள ಪ್ರಸ್ತನ இருக்கட்டும். ಈ ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ವ್ಯಾಧಿಗಳು, ಹೋರಾಟಗಳು, ವೈರಸ್ಗಳು ಎಲ್ಲವೂ ಬರುತ್ತದೆ. ಆದರೆ ನೀವು ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲೇ ಇರಿ. ಇಸ್ರಾಯೇಲೇ 24,000 பேர், 24,000 ಜನಗಳು. ஹalleluya, ஹalleluya. 24,000 பேர், 24,000 ಜನಗಳು. அதாவது வாசிக்கலாம் 11. நான் என் எரிச்சலின் ஈஸ்வரின் புத்திரன் நிர்மூலமாக்கும்படிக்கு ஆசிரியனாகிய ஆரோன் குமாரனாகிய எலிசாவின் மகன் பினெஸ்காஸ் என் நிமித்தம் அவர்கள் அவர் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தனால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். கைகள் ಕಾರಣವೇನೆಂತಂದ್ರೆ ಅವನು ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿದ್ದನು. ஹalleluya, ஹalleluya. பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்தது. ಅವನಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವೂ ಇತ್ತು. பிள்ளைகளை சீர்படுத்துங்க, ಮಕ್ಕಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿರಿ, பக்தி வைராக்கியத்தை கொண்டு வாங்க. ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಬನ್ನಿ. பக்தி வைராக்கியமா இருந்தபடினாலே, ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದದರಿಂದ ஆமென். ಆಮೆನ್. ஈஸ்வரன் புத்திரன் மேல் இஸ்ரவேலின் அக்கிரமத்தை திருப்பினான். ಅವರ ಮೇಲಿದ್ದ ಅಕ್ರಮಗಳನ್ನು ಹಿಂದಿರುಗಿಸಿದರು. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையே கட்டளையிடுகிறேன். ஹalleluya, ஹalleluya. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாத்தீங்க, யாருக்காக? தேவனுக்காக ದೇವರಿಗೋಸ್ಕರ ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ, பக்தி வைராக்கியம் ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯ காண்பித்து ತೋರಿಸಿ அவன் பாருங்க இஸ்ரவேல ஜனங்களை நம்பிட்டான். ಇಸ್ರೇಲಲ್ಲಿರುವ ಜನರನ್ನೆಲ್ಲ ಬಿಡಿಸಿದನು. நீங்களும் நம்ம தேசத்துல இருக்கிற நோய் வியாதிகளை சுகமாக்கணும். ನೀವು ಸಹ ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿರುವ ವ್ಯಾಧಿಯಸ್ಥರನ್ನು ನೀವು ಬಿಡಿಸಬೇಕು. ஆமென். ஹாஸ்பிடல்ல போற சொல்றாங்க டைபாய்டு, நிமோனியா, ஜுரம், அந்த ஜுரம், இது பயப்படாத. ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋದ್ರೆ ಹೇಳ್ತಾರೆ ಟೈಫಾಯ್ಡ್, ನಿಮೋನಿಯಾ. ಜೀವಿಗೆ ಆರಂಭ. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿ. உங்க ஜெபம் ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ மாற்றப்படும். ಅದು ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஹalleluya, ஹalleluya. பக்தி வைராக்கியம் மனுஷனுக்கு தேவை. ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವು ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಗತ್ಯ. தேவ மனுஷனுக்கு தேவை. ದೇವರ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಗತ್ಯ. அவன் தன் தேவனுக்காக, ಅವರು ತನ್ನ ದೇವರಿಗೋಸ್ಕರ, அவனுக்காக அல்ல, ನಿಮಗೋಸ್ಕರವಲ್ಲ, அவனுக்காக அல்ல, ಅವರಿಗೋಸ್ಕರವಲ್ಲ, தேவனுக்காக ದೇವರಿಗೋಸ್ಕರ பக்தி வைராக்கியம் காண்பித்து ಭಕ್ತಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸಿ இஸ்ரவேல் புத்திரர்களாக ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರ பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுனால் அவனுக்கு பின் அவன் சந்நிதிக்கு நித்திய ஆசிரிய உடன்படிக்கை உண்டாகும் என்று
ಆಮೆನ್. ஹalleluya. மோசே அங்க இருக்கிறான் கூட. ಆದ್ರೂ ಮೋಶೆ ಅಲ್ಲೇ ತಾನೇ ಇದ್ದಾರೆ. நீங்க பக்தி வைராகியமா இருப்பீங்களா? பரிசுத்தமா இருப்பீங்களா? ನೀವು ಭಕ್ತಿಯಿಂದ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಇರ್ತೀರಾ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿರ್ತೀರಾ. ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க என்ன செய்யணும்னு கேளுங்க. கை உயர்த்துங்க. என்ன செய்யணும்? ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿ. நல்ல ஜெப ஜீவியம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಜೀವಿತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಲಿ. பரிசுத்தமான இருக்கட்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಲಿ. அன்பு இருக்கட்டும். ಪ್ರೀತಿ ಇರಲಿ. அரவணைப்பு இருக்கட்டும். ಎಲ್ಲರನ್ನು ಆಶ್ರಯಿಸುವಿಕೆ ಇರಲಿ. ஹalleluya. ಹalleluya. எசேக்கியா 18:29 வசனங்களை வாசிக்கிறோம். எசேக்கியா 18:29. ಎಸೇಕಿಯೇಲನ 18ನೇ ಅಧ್ಯಾಯ. இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழியை செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். ஈஸ்வரர் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஈஸ்வரர் வம்சத்தாரே, என் வழிகள் செம்மையாய் இராததோ? வழிகள் செம்மையாய் இராததோ? உங்கள் வழிகள் உங்கள் அல்லவோ வழிகள் அல்லவோ செம்மையானதல்லவோ தல்லதாய் இருக்கிறது. செம்மையானதா செம்மை சபை அல்லாததாய் இருக்கிறது. அல்லாததா இருக்கிறது. ஆகையால் ஈஸ்வரரின் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனுக்கு வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நியாயம் தீர்க்கிறாரு? அவனவனுக்கு தக்கதான. பயமா இருக்குது கேட்குது. அவனவன் செய்வதற்கு, ಅವನವನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அவனவனுக்கு ಅವನಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ. ஜெபிக்காத அப்பாவே இருக்கிற ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವ ಅಪ್ಪ அவனுக்கு என்ன செய்வாரு? ಅವರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஜெபிச்சு சரியானபடி பண்ணாத இருக்கிறவங்க என்ன செய்வார்? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಬರದೇ ಇರುವವರಿಗೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆமென். ಆಮೆನ್. ஆகையால் ಆದ್ದರಿಂದ இஸ்ரவேல் வம்சத்தாரே, ஆ. நான் உங்களே அவனவன் வழிகளுக்கு ஈஸ்வரன் வம்சத்தாரே, ஈஸ்வரன் சொன்ன கிறிஸ்து நீங்க தான். ஈஸ்வரன் ಇಸ್ರಾಯೇಲ್ ವಂಶದವರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ நாம தான் இன்னைக்கு ನಾವೇ ஈஸ்வரன் வம்சத்தாரோ அவர் ஆண்டவருடைய வழி 9 வாசிக்கிறோம். ஆகையால் செம்மையாய் இருக்கவில்லை. ஈஸ்வரன் வம்சத்தாரே, நான் உங்கள் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று நியாயம் தீர்ப்பேன். போதும். ஆமென். அங்க பார்க்கறதுங்க. யார் என்ன செய்றாங்களோ ಯಾರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೋ நீதி செய்தா நீதி, ನೀತಿಯನ್ನು ಮಾಡಿದರೆ ನೀತಿ, அநியாயம் செய்தா அநியாயம். ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದರೆ ಅನ್ಯಾಯ. சுகமா வாழணும்னா கடவுளோட இருங்க. ನೀವು ಆರೋಗ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕಾದರೆ ಕರ್ತನೊಟ್ಟಿಗೆ ಇರಿ. போய் நாவ அறுத்து போடுறாங்க. ಹೋಗಿ ನಾಲಿಗೆಯನ್ನು ಕುಯ್ದಾಕ್ತೀರಿ. போய் பேசாதீங்க. ಸುಳ್ಳಿನ ನಾಲಿಗೆಯನ್ನು போய் பேசாம யார் இருக்க முடியுமா? ಸುಳ್ಳು ಹೇಳದೆ ಯಾರಾದ್ರೂ ಇರಕ್ಕಾಗುತ್ತಾ? யார் இருக்க முடியாது. ಯಾರು ಇರಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. நான் போயிட்டு இருக்கிறேன். ನಾನು ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. சாப்பிட்டா நாங்க ಊಟ ಆಯ್ತಾ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಆಯ್ತು ಅಂತಾರೆ. அது ஒரு போய் ಅದು ಸುಳ್ಳು ತಾನೆ. அப்படி யோசனை பண்றேன். நம்ம யாரும் சொல்லணும். ಆನಂತರ ಭಾಷೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ನಾನು ಯಾಕೆ ಹಾಗೆ ಹೇಳಿದೆ ಅಂತ. சாப்பிட்டு வேண்டாம்னு சொல்லுங்க. அது போய் சாப்பிட்டேன்னா ஆச்சு. ಅದು ಮಾಡೋದಂದ್ರೆ ಆಯ್ತು ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಸುಳ್ಳು. மன திரும்புங்கள். நீங்கள் மன திரும்புங்கள். உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். மன திரும்புங்கள். எல்லாம் மீறுதலை விட்டு திரும்புங்கள். ஆமென். ரோஸ்மேரிக்கு கொஞ்சம் கட்ட ஆரம்பிச்சார். நோய் கொஞ்சம் கஷ்டமாயிட்டீங்க. இல்ல என்ன ಸ್ವಲ್ಪ ವ್ಯಾಧಿ ಅದರ ಅನುಮತಿ ಕೊಟ್ಟರು, ಆದರೆ ಅವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅன்பು ದೇವನ್ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಪ್ರೀತಿ ಅದು ಕರ್ತನು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. எல்லாத்துக்கும் ಮಾಡதான், எனக்கு ಮಾಡதான். ಎಲ್ಲರಿಗೂ ಅಷ್ಟೇ, ಪಾಸ್ಟರ್ಗೂ ಅಷ್ಟೇ. பனிஷ்மெண்ட் வரும். ಅವರಿಗೆ ಶಿಕ್ಷೆ ಬರುತ್ತೆ. நோய் வருது பயப்படாதீங்க. இது கடவுள் திட்டம். இது கடவுள் நியமிக்கிறது. இது ಕರ್ತನು ಅನುಮತಿ ಕೊಡುವುದು, அப்புறம் ಅನುಮತಿ ಕೊಡುವುದು. உன் மாட்டு பட்டு ரட்சிச்சா நீ ஆண்டவரேங்கற. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಪಟ್ಟಂತ ಹೊಡೆದ್ರೆ ಮಾತ್ರ ನೀವು ಕರ್ತನ. ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்தினே இருந்தாராம். ಕರ್ತನು ಒಬ್ಬರಿಗೆ பாவம் செய்யறது. ಪಾಪ ಮಾಡಬೇಡ, ಪಾಪ ಮಾಡಬೇಡ. இவன் ಫೋನ್ பார்த்துட்டே இருந்தான். ಇವನು ಫೋನ್ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದ. ஆண்டவர் ஒண்ணும் பண்ணல. ಕರ್ತನ್ ಏನು ಮಾಡ್ಲಿಲ್ಲ. 2 வாட்டி ஆள் ரட்சிச்சான். 2 ಸಲ ಆಟೋ ಜೋರಾಗಿ ಹೊಡಿತಂತೆ. ಅಚ್ಚುಡನೆ ಹಾಗೆ ಹೊಡೆದ ಕೂಡಲೇ ಏಸಪ್ಪ ಫೋನ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಏಸಪ್ಪ அப்பே ஜீசஸ் பாட்டு போட்டான்.
ಆಗ್ಲೇ ಟೀಚರ್ ಸಾಂಗ್ ಹಾಕ್ಬಿಟ್ರು. பாரு டேய், நான் சொன்னேன் நீ கேட்கல. இப்போ இந்த பாட்டு வந்த உடனே இப்ப என்ன பண்ணுகிற இந்த அந்த ஒரு ரெண்டு படபடான்னு அடிச்சுனா அப்பாங்கிறோம். ನಾವು ಮುಂದೆ 2 ಸತಿ ಜೋರಾಗಿ ಪಡ್ಕೊಂಡ್ರೇನೆ ನಾವು ಅಪ್ಪ ಅಂತೀವಿ. இதெல்லாம் சொல்றதே இல்லை. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. அதுக்கு பிறகு அவன் அந்த பாட்டை மாத்தின உடனே அவனுக்கு அந்த நோய் அந்த படபடம் வரல, பயமும் வரல. ಯೇಸುವಿನ ಹಾಡು ಹಾಕಿದ ಕೂಡಲೇ ಅವನಿಗೆ ಯಾವ ಪಡಪಡ ಅನ್ನೋದು ಬರಲಿಲ್ಲ, ಯಾವ ಭಯನೂ ಬರಲಿಲ್ಲ. நம்ம போயிட்டே இருப்போம் அப்படியே உலகத்துக்கு போயிட்டு ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರ್ತೀವಿ ಹಾಗೆ ಲೋಕದೊಳಗೆ உலகத்துல அப்படியே சாபத்துல பாவத்துக்கு போயிடுவோம், பாவத்துக்கு சாபம். ಲೋಕದಿಂದ ಹಾಗೆ ಪಾಪದೊಳಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ಹಾಗೆ ಪಾಪದಿಂದ ಶಾಪದೊಳಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. மனம் திரும்புங்க. ಮಾನಸಾಂತರ. அப்பொழுது ಆಗ 32 மனம் திரும்புங்க. அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போது பிழைப்பீர்கள். உண்மைதானே? மனம் திரும்பினா பிழைப்பார். ಮಾನಸಾಂತರ ಅಂದ್ರೆ ಆಮೇಲೆ ಬದುಕುವಿರಿ. இல்லனா ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ என்றோ மண்ணு, ಯಾವಾಗಲೂ ಮಣ್ಣು. இப்போ கடவுளுக்குள்ள இருந்தனால ಈಗ ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ஏசப்பாக்கு ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಸಣ್ಣ ಮಗ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஏசப்பா விட்டுருந்தா மண்ணு. ಸ್ವಾಮಿನ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ಮಣ್ಣು. ஏசப்பாக்குள்ள வந்தனால ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಒಳಗೆ ஏசப்பா சண்ண. ஹalleluya. ஹalleluya. சாகிறது தான். மனம் திரும்புங்க, அப்பொழுது நீ பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை விரும்புகிறதில்லை. ஆண்டவர் விரும்புறதில்லை. ஆண்டவர் விரும்புறதில்லை. ಕರ್ತನು ಸಾವು ಸಾವು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. சொல்லுங்க, ஆண்டவர் சாவு விரும்புறதில்லை. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಕರ್ತನು ಸಾವು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ஆமாவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ಹೌದಾ? பாருங்க. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಏನ್ ಮಾಡೋಣ? அப்ப என்ன செய்யலாம்? ಆಗ ಏನ್ சினிமா ಮಾಡೋಣ? தான் பார்க்கலாம், கேட்டுமா போலாம்ல? ಆಗ ಸಿನಿಮಾ ನೋಡಬಹುದು, ಥಿಯೇಟರ್ಗೆಲ್ಲ ಹೋಗ್ಬೋದಲ್ಲ. ஏற்றுதெல்லாம் போலாமா? ஆமென். ஹalleluya. இவங்களெல்லாம் பேர் சொல்லி வச்சிருக்காரு அப்பா. ஆமென். நீ வந்தீங்க. ஆமென். எப்படி வந்தீங்க? ನೀವು ಹೇಗ್ ಬಂದ್ರಿ? ஒரு வருஷம் காணாம போயிட்டீங்களே. ಒಂದು ವರ್ಷ ಕಾಣಿಸ್ಲಿಲ್ವಲ್ಲ. ஆனா அப்புறம் உறுதியாயிட்டீங்க. அதான் தான் கேட்டீங்க. ஆமென். ஹalleluya. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா இருக்கும்போது ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ சீரியல் பார்க்கறாரு. ಸೀರಿಯಲ್ ನೋಡಬಾರ್ದು ಯಾರು. ஆமென். நல்லா இருக்கும்போது அன்சு போடுறாரு. ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಅನ್ಸ ಹಾಕ್ಬಾರ್ದು. நல்லா இருக்கும் பொழுது ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ போன் எடுத்து அப்படியே போட்டு டிவில பார்க்கறாரு. ಫೋನ್ ಇಂದ ಹಾಗೆ ಟಿವಿಗೆ ಹಾಕೊಂಡು ಟಿವಿಯಲ್ಲಿ ನೋಡಬಾರ್ದು. பெஸ்டே இடம். ஆமென். ஹalleluya. ಆಮೇಲೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. பெஸ்டே இடம். அது பெஸ்டானா போட போறியா? ಅದು ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ அப்படி இந்த ஸ்டேஷனா ನಮ್ಮ ಹೃದಯ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಬಿಟ್ರೆ ಏನು ಮಾಡೋದು? எங்க ரிப்பேர் பண்றது? ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ರಿಪೇರಿ ಮಾಡೋದು? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தமா இருங்க. ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಿ. என்று கேடு வராது. ಯಾವ ಕೇಡು ಬರುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. சந்தோஷமா சொல்லுங்க, கேடு வராது. ಸಂತೋಷವಾಗಿ ಇರಿ. ஹalleluya. அவர் தண்டிக்கிறவர் இல்ல. அவர் நம்ம தண்டிக்கிறது இல்ல. அவர் தண்டிக்கிறாரல்ல? நடிக்கிறது இல்லையா? தண்டிக்கிறது இல்லையா? நீதிபதிகளுக்கு உதவி கொடுக்குறாரு இருக்கு. புண்ணிய இடம். தப்பு பண்ண உதவி கொடுக்குறாரு இருக்கு. ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಒದೆ ಕೊಡ್ತಾರೆ. ஆமென். ಆಮೇಲೆ ஏன் அடிக்கிறது அவரு அப்பா? ಯಾಕಂದ್ರೆ ಹೊಡಿಲಿ ಅಂದ್ರೆ ಅವರಪ್ಪ ಹೊಡಿಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ. ஆமென். ಆಮೇಲೆ ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு ஒரு அந்த வெச்சறாங்க பாருங்க, அந்த டிஃபரெண்ட் பார்த்து சோதனை பண்ணி மாத்துறாங்க. ಏನೋ ಒಂದು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ಅದನ್ನು ನೆನ್ಸ್ಕೊಂಡೆ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ. ನಾವು ಸೌಖ್ಯವಾಗಿದ್ರೆ அப்பா ஜெபிக்கிறேன். ஹalleluya. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. வாதை ವ್ಯಾಧಿ என்ன சொல்லுது? ஒரே வசனம். ಸಂಗೀತம் 93. ಕೀರ್ತನೆಗಳ ಪುಸ್ತಕ 91ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அவர் உன் இடத்தை கண்டித்து பாழாக்கும் கொலைகளுக்கு தப்பிப்பார். ನಿನ್ನನ್ನು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸುವವನು ಆತನೇ. ஆமென். ஹalleluya. அவர் வேறுடைய கண்ணுக்கும் வாதை உந்தன் கூடாரத்தை அணுக
விலகாது